விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை சகானா கேட்குது, ஒரு விதை தான் இருக்குது, ஒரு விதை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. அதுவும் ப்ராப்ளம் தான். பிறக்கும் போது குழந்தைங்க உடனே பார்த்தீங்கன்னா 2 கொட்டையும் ஈக்குவலாக சமமாக இருக்கும், ரெண்டுமே ஒரே சைஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்கும், கொஞ்சம் மேலே ஏற்றமாக இருக்கும், அது பிரச்சனையே இல்லை, அது எல்லாருக்கும் நார்மல் தான். ஆனால் சில பேருக்கு ஒரு விதை தான் இருக்கும், ஒரு விதை இருக்காது. ஒரு விதை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் போய் எங்கேயாவது ஏறி நிற்கும், அந்த பையில் வந்து இறங்காது. அவங்க மறுபடியும் ஏஞ்சி நின்னாலோ இல்லை படுத்தாலோ மறுபடியும் அந்த விதை பையில் வந்து அந்த விதையை வந்து சேர்ந்துடும். விதையில பல விதமாக நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். விதையிலே வந்து ஏறுவாதம், இறங்குவாதம், அண்டவாதம், ஓரண்டவாதம், ஒத்த புடக்கவாதம், நீர்வாதம், நீர்கோளவாதம், நிறைய வாதத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த விதைப்பையினால் ஆண்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும், ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். அதே ஒரு விதைப்பை தான் இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு விந்தணுக்கள் குறையும். ஏன் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 2 விதைப்பையுமே சில பேருக்கு இருந்தும் உயிரணுக்கள் குறைவாக இருக்கு, உயிரணுக்கள் நீந்தும் தன்மை இல்லாமல் இருக்கு, உயிரணுக்கள் வந்து இறந்து போயிருக்கு, 3 விதமாக இருக்கு. அப்போ அந்த விதைப்பையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா அடிபடாமல் பார்த்துக்கணும். பைக் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டப்பெல்லாம் பைக் என்ன ஸ்டைல் இருக்கு, ஹைட்டா இருக்குது, அவ்வளோ தூரமாக வச்சுக்கணும், பிரேக் அடிச்சா உட்கார மாதிரி. ஆமா, அப்படின்னா அந்த கொட்டை விதைப்பை ஒரு பிரேக் அடிச்ச உடனே பின்னால் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அவர் முன்னே இருப்பார், அது வந்து முட்டும், இருப்பார் தேங்கில் போய் அந்த கொட்டை நசிக்கணும். நிறைய பேருக்கு இந்த டேமேஜ் ஆன டெஸ்டிஸ் நிறைய இருக்குது. டெஸ்டிஸ்னா விதைப்பைகள். நிறைய விதைப்பையில் வந்து வெரிகோசல் ப்ராப்ளம் கூட வரும். விதைப்பைகளை வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நரம்பு சுற்றிக்கும். விந்தணுக்களை லேபில் போய் செக் பண்ணி பார்த்தா அணுக்கள் நில் கவுண்ட்டுன்னு வரும். இன்னும் ஏன் நில் கவுண்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு விதைப்பையில் அடைப்பு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வரும். அது வரக்கூடாது. ஆண்கள் அப்படின்னாவே ரெண்டும் பெலா கொட்டை சைஸு, பெலா கொட்டை இருக்குது, பழம் இருக்குது இல்லையா, அதனுடைய கொட்டை சைஸ் இருக்கணும், ரெண்டும் ஈவனாக இருக்கணும். ஒன்றும் முன்ன பின்ன தான் அட்ஜஸ்ட் கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டை இருக்கும், ஒரு கொட்டை இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு டெஸ்டிஸ் இருக்கும், ஒரு டெஸ்டிஸ் ஃபுல்லாக ரொம்ப பெருசாக வீங்கி போயிருக்கும், அதுதான் விரவாதம்னு சொல்கிறோம். அது மாதிரி விரவாதம் உள்ளவங்க பேண்ட்டு போட்டாங்கன்னா அந்த விரவாத பகுதி அவங்களுக்கு வலி அதிகமாக எடுத்துக்கும், செக்ஸ் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த விரவாதத்தை சரி பண்ணுவாங்க, நீடில் மூலிமா அந்த நீர்லாம் எடுப்பாங்க. அதால் பலவிதமான பிரச்சனை அந்த விதையினால் வருது. ஒரு விதை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகும்.